ஹாய் கைஸ், வெல்கம் டு மை vlog. கைஸ், நம்ம இப்போ மணக்குள விநாயகர் கோயில் போயிருப்போம், பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் போயிருப்போம், திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போயிருப்போம். விநாயகர் கோயிலில் நிறைய ஃபேமஸான விநாயகர் கோயில் போயிருப்போம். ஆனால் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தீவனூர் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இந்த விநாயகர் கோயில் அவ்வளோ ஃபேமஸான கோயில்னு சொன்னாங்க. என்ன இந்த கோயிலில் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் சேர்ந்து 3 ஆலமரமாக தோன்றி அந்த ஆலமரத்துக்கு விழுதே இல்லை. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா, எப்படி இது ஆலமரத்தில் விழுதே இல்லாமல் இருக்கும்? நம்பவே இல்லைண்ணா. போய் பார்த்தா உண்மையாலுமே அப்படி தான் கைஸ் இருக்குது. ஆலமரத்துக்கு விழுதே இல்லை. இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பு இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த காலத்தில் வாழ்ந்த தேசிங்க ராஜா இருக்கார்ல, அவர் தொழுது வழிபட்ட கோயில் இது இந்த கோயில் சொல்கிறாங்க தீவனூர் விநாயகர் கோயில். 1200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது. இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது கைஸ். இந்த கோயில் எப்படி தோன்றுச்சுன்னா, நிறைய பசங்க மாடெல்லாம் மேய்ச்சிட்ருப்பாங்க இல்லையா, கிராமத்தில் மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. ஒரு குளம் இருக்குது. சரி, மாடெல்லாம் மேய்ச்சிட்டு கை கால் கழுவலான்னு வந்திருக்காங்க. அந்த குளத்துல பார்த்திங்கன்னா நீர் அப்படியே குமிழாக அப்படியே மேலே வந்திருக்கு. என்ன இது நீர் ஒரு மாதிரி மேலே வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பசங்க இறங்கி உள்ளே பார்த்துருக்காங்க. குளத்துல இறங்கி பார்த்தா ஒரு கல் கிடச்சிருக்கு. ஆனால் நாமலாம் அந்த பசங்களோட வேலை என்னென்னா, அவங்க நெல் திருடுற பசங்க. அவங்களோட வேலையை நெல் திருடுறது தான். இந்த பசங்க அந்த நெல்லெல்லாம் கூட்டி கோபுரம் மாதிரி அடுக்கிட்டு அப்படியே வச்சுட்டு கோபுரமாக சேர்த்துட்டு சேகரித்து அது மேலே குளத்துலேருந்து எடுத்த அந்த கல்லை அந்த நெல் மேலே வச்சுருக்காங்க. நெல் மேலே வச்சோடனே அரிசி தனியாக, உம்மி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதை பார்த்து அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் இது ரொம்ப தெய்வீக சக்தி வாய்ந்த கல் போல இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இது அரிசியும் இதுவும் தனித்தனியாக வருதுன்ட்டு ரொம்ப பத்திரமா வச்சுருந்துருக்காங்க அந்த கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கிராமத்திலே ஒரு லேடி வரட்டி தட்டிகிட்டு இருந்திருக்காங்க. வரட்டி தட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் நடந்து போன நிறைய பெரியவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து இவ்வளோ உம்மி கிடச்சிது? வரட்டிக்கு உம்மி நெல்லோட உம்மி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து அவங்க வரட்டி தட்டிட்டு இருக்கக்குள்ளே அதை அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு கேட்டிருக்காங்க, அந்த ஊரில் கிராமத்தில் உங்களுக்கு மட்டும் எப்படி இது இவ்வளோ உம்மி கிடச்சிதுன்னு. இந்த மாடு மேய்க்கிற பசங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி. ஓ அப்படியா, இவ்வளோ உம்மி இவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை விசாரிக்க போயிருக்காங்க. அந்த பசங்களை விசாரிக்க போனப்போ தான் அந்த பசங்க இந்த மாதிரி இந்த கல் இந்த நெல்லெல்லாம் நாங்கள் வச்சு இந்த கல்லை மேலே வச்சோம். கல்லை மேலே வச்சோன்னா அரிசி தனியாக உம்மி தனியாக பிரிஞ்சு போச்சுன்னு இந்த பசங்க அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, பெரியவங்க கிட்டலாம். அப்போ அதை பரிசோதனை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அதேமாதிரி நெல்லை கோபுரமாக கூட்டி அதேமாதிரி அந்த கல்லை தூக்கி வச்சா நெல் தனியாக, அரிசி தனியாக, உமி தனியாக அதே மாதிரி வந்திருக்கு. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே அந்த கல்லை பத்திரமா வச்சுருக்காங்க. அப்போது அந்த கிராமத்தில் திருப்பி ஒரு நாள் ஒருத்தரோட கனவில் விநாயகர் வந்திருக்காரு. விநாயகர் குளத்துல கிடச்ச கல் அது சாதாரண கல் இல்லை, நான் தான் கல்லாக தோன்றி வந்திருக்கேன், என்னை வச்சு அந்த இடத்துல கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி விநாயகர் கனவில் சொன்னதாகவும், அதை உடனே என்ன பண்ணியிருக்காங்க, விநாயகர் கனவில் சொன்னதுக்கப்புறமா அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே அந்த கோயில் கட்டியிருக்காங்க. சின்னதாக கோயில் கட்டி அந்த ஊர் மக்கள் வழிபட்டுருக்காங்க. அந்த கோயிலில் பூசாரி செய்வார்ல, பூஜை செய்வார்ல, அந்த பூசாரி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் அந்த வழியாக ஒருத்தர் மாட்டு வண்டியில் மிளகு வியாபாரம் பண்ணுறவர், மூட்டை மூட்டையாக மிளகு எடுத்துகிட்டு வந்திருக்கார். அப்போது விநாயகருக்கு மிளகு வச்சு பூஜை பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, மிளகு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் மிளகு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, மிளகு இல்லை, இது மிளகு கிடையாது, இது உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் கிராஸ் பண்ணி. ஆனால் ஆக்சுவலாக அந்த வண்டியில் இருந்தது மிளகு தான், ஆனால் உளுந்துன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. உளுந்துன்னு சொல்லிட்டு போனவர் இங்கேருந்து போயிட்டு அங்கே போய் இறக்கி அவரோட இடத்துல போய்ட்டு இறக்கி பார்த்தா எல்லாமே உளுந்தா மாதிரி இருக்குது, மிளகு இல்லை. அப்போ தான் அவருக்கு விநாயகரோட, ஓ இது கடவுள் தான் இதை பண்ணியிருக்காரு ஏதோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி அங்கேருந்து அவர் அந்த சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அதை உளுந்துன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த உளுந்து திருப்பியும் மிளகா மாதிரி இருக்குது. இதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா பார்த்திங்கன்னா,
ஒருத்தர் வந்து அந்த வழியாக வந்து ஒருத்தர் திருப்பியும் வந்து அந்த கோயில் வழியாக நடந்து வந்திருக்கார். அவர் வந்து தேங்காய் வியாபாரி. அப்போ அந்த தேங்காய் வியாபாரி என்ன பண்ணியிருக்காரு, இந்த பூசாரி பார்த்துட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தேங்காய் வந்து இல்லை, தேங்காய் வந்து விற்கிறதுக்கு சாமிக்கு பூஜை பண்ண இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த தேங்காய் வியாபாரி கோயிலுக்கு தேங்காய் கொடுக்காம, பூசாரி கேட்டும் கொடுக்காம எடுத்துகிட்டு போயிருக்கார். அதை எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆயிருக்கு, வழியில் இருந்த தேங்காய் ஃபுல்லாகவே என்ன கொம்பு முளைச்சிருக்கு. விநாயகருக்கு பூஜைக்கு கொடுக்காத தேங்காய் எல்லாமே என்ன ஆயிருக்கு, கொம்பு முளைச்சிருக்கு. அவர் இங்கேருந்து போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த சாக்கை ஊற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த தேங்காய் ஃபுல்லாக கொம்பு முளைச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நான் வந்து தேங்காய் கொடுக்குறேன், மன்னிப்பு கேட்டு தேங்காய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அந்த தேங்காய் வந்து எல்லாமே வந்து திருப்பி பழையபடி மாறியிருக்கு. இந்த அளவுக்கு வந்து அந்த கோயிலோட சிறப்பு வந்து உண்மையாலுமே வந்து உண்மைன்னு சொல்லப்படுது. இங்கே பாருங்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே வந்து இது உண்மையாலுமே ஸ்டோரி. இது வந்து சும்மா பொய்லாம் கிடையாது. அந்த குளத்துல கிடச்ச அந்த விநாயகர் சிலை வந்து லிங்கம் வடிவில் இருக்குது. அந்த லிங்க வடிவில் இருக்கிற அந்த விநாயகருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணால் விநாயகர் வந்து தெரிகிறாருன்னு சொல்கிறாங்க. இவர் தான் கைஸ் அந்த விநாயகர். பாருங்கள், ஒரு கல் வடிவமாக தோன்றி அவர் விநாயகர் மாதிரி வந்து அப்படியே அந்த யானை மாதிரி இந்த தந்தம்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டார் இந்த விநாயகர். இதை வந்து விநாயகருக்கு மேலே அந்த கல் மேலே நம்ம பாலாபிஷேகம் பண்ணால் விநாயகர் உருவம் வந்து தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள்.